வணக்கம் மக்களே. வணக்கம் மக்கள். ஸோ இந்த அவை வந்து எதுக்காக கூடியிருக்கு அப்படின்னா, இந்த அவைன்னு நம்ம பேசுறோமோ, அதாவது சில நேரங்கள்ல நம்ம உயிர் இல்லாததையும் அவைன்னு சொல்லுவோம். உயிர் இல்ல சில அவைன்னு சொல்லும் போது அவ்வை சண்முகின்னு ஒரு அழகான படம் நடிச்சிருப்பாங்க. அதுல அவ்வைன்ற ஒரு பாட்டி வருவாங்க. அவ்வைன்னு பேசும்போது ஔவையார பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. ஔவையார் சாப்பிட்டது என்னதான் ஞானக்கனியா இருந்தாலும் அது மாம்பழமா பலாப்பழமான்ற கேள்வி இன்னைக்கு வரைக்கும். மாம்பழம்னு பேசுறப்போ மாம்பழம் சீசன் இது இல்ல, இது பலாப்பழ சீசன். இன்னைக்குதான் ஒரு பலாப்பழம் சாப்பிட்டேன். கிலோ 150 ரூபான்னு சொன்னா 150 ரூபான்னு பேசுறப்போ இங்க சொல்லுங்க ரத்தீஷ் சொல்லுங்க. நீங்க இந்த 150 ரூபாய் பத்தி நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கற அளவுக்கு பேசியிருந்தாரு அவரு. அந்த மாதிரி ஒரு 30 செகண்டுக்கே உங்களுக்கு இவ்வளவு தலைவலிக்குது, கேட்கறதுக்கு டென்ஷன் ஆச்சுன்னா இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு படமே எடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம தகாத லைஃப். 2 பேருமே சேர்ந்து குடும்பத்தோட சேர்ந்து, அதுவும் பெற்ற தாயோட சேர்ந்து போய் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. சோ அவங்களுடைய புலம்பலை இன்னைக்கு கேட்க போறோம். அதாவது நான் இந்த படத்தை பார்க்கல, நேக்க எஸ்கேப் ஆயிட்டேன். அதாவது அவர் கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்காதது யாருக்கு சாதகமா இருந்தோ இல்லையோ, பெங்களூர்ல இருந்து எனக்கு சாதகமா போயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகலன்ற ஒரே காரணத்தை வச்சு எஸ்கேப் ஆயிட்டேன். சோ நீங்க சொல்லுங்க. நான் என் வாழ்க்கையில 2 வாட்டி தான் ஏன் நம்ம இந்த டைம்ல பெங்களூர்ல இல்லன்னு வருத்தப்பட்டேன். ஒண்ணு பெங்களூர் ஜெயிச்சப்போ, இன்னொன்னு இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ. அங்க இருந்து நான் எஸ்கேப் ஆகுதான் இருந்திருப்பேன். தெரியாதனமா இங்க மாட்டிக்கிட்டு. சோ இந்த படம் எப்படி இருந்துச்சு? படத்தோடைய பாசிட்டிவ் பிளஸ்ன்னு பேசுறப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் கமல் மாதிரி சம்பந்தமே இல்லாம திரும்ப நான் பேசுவேன். ஆனா அது வேண்டாம். பிளஸ்ல இருந்தே போய் போயிடலாம். பிளஸ் 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 பிளஸ்னு கேரக்டர்ஸ் மட்டும் தான் நிறைய பிளஸ்ஸா இருக்கு. சொல்லுங்க யாராவது சொல்லுங்க. எனக்கு ஒரு பிளஸ் தான் சிம்பு. சரி, நான் கூட திருச்சான்னு சொல்லுவேன் நினைச்சேன். இல்ல கிடையாது, அந்த அம்மா பிளஸ் கிடையாது. அந்த அம்மா அந்த வானா என் வாயை புடுங்காதீங்க, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிளஸ்ன்னு பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு சிம்புன்னு இல்லாம லைக் கேரக்டர்ஸ் நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. லைக் ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். டெக்னிக்காலிட்டியா படம் நல்லா இருந்துச்சு. இப்ப வர லைக் இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இல்ல இப்போ. லைக் பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோஸ் படம்லாம் டெக்னிக்கலா சூப்பரா இருந்துரும். ஆமா, அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு, ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம சந்தோஷம் நானும் ஒரு கோடு ஒண்ணு வச்சிருப்போம். படத்தோட பாசிட்டிவ் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குன்னு சொன்னாலே அந்த படம் நல்லா இல்லன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் ரத்தீஷ் நீங்க ஆரம்பிச்சிருக்கான். அப்ப அதுல இருந்து மக்களே தெரிஞ்சுக்கோங்க, இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச். தியேட்டர்ஸ்ல கண்டிப்பா போய் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படம். சொல்லுங்க சந்தோஷ், நீங்க அடுத்து சொல்லுங்க சந்தோஷ், உங்களுடைய பாசிட்டிவ் சொல்லுங்க. எனக்கு படத்துல ஒரே பாசிட்டிவ் சிம்பு தான். இந்த சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் பாசிட்டிவ் தான். அதெல்லாம் மணிரத்னம் படத்துல டிஃபால்ட்டாவே இருக்கிற விஷயம்ன்றதுனால நான் அதை பெருசா கண்டுக்கல. ஓகே, அது யூஸ்வலான மணிரத்னம் படம் மாதிரி இல்ல. என்னதான் நம்ம நிறைய பேர் சொன்னாங்க ஏஸ்தெட்டிக்ஸ் நல்லா இருக்குன்னு. பட் எனக்கு என்னவோ இதுக்கு முன்னாடி வந்த மணி சார் படம் மாதிரி அந்த அளவுக்கு இந்த ஏஸ்தெட்டிக்ஸ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த ஏஸ்தெட்டிக்ஸ் நீங்க ஸ்கோப் இல்ல, அது வேற விஷயம். அதை தாண்டி பெருசா ஒண்ணும் இல்ல. எனக்கு சிம்பு ஏன் பாசிட்டிவ்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்துலயுமே கொஞ்சம் தான் வர்றாரு, ரொம்ப எல்லாம் வரல சிம்பு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஓகே நம்ம இப்படியே உட்காந்து பாக்குறதுக்கு ஒரே காரணம் அந்த ஆள் தான். நல்லா அவர் கேரக்டர் நல்லா இருக்கு, நல்லா ஜாலியா பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கேரக்டருக்குன்னு செஞ்ச மாதிரி இருந்தாரு. டயலாக்லாம் சும்மா 4-5 டயலாக்குமே அவர் பேசுறப்ப நல்லா ஜாலியா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான். செகண்ட் ஹாஃப்ல அவர் வரவே மாட்டாரு, வந்தாலும் டென்ஷன் ஆகுது. அது வேற ஏதாவது பாசிட்டிவ்ஸ்? அங்கங்க டயலாக்ஸ் இல்ல, சில பாசிட்டிவ் இல்ல, ஃபைட் சீன்ஸ் இல்ல, ஒரு இருக்கு நல்லா இருக்கும். சொல்லுங்க. அவ எப்பயுமே அப்படித்தான், எனக்கு ஃபுல்லா சாப்பாடு வச்சுட்டு முனையில பியத்துல விட்டு போயிருவான். என் தம்பி எப்பயுமே அப்படித்தான். ஐயோ சொல்லுங்க வேற ஏதாவது பாசிட்டிவ் தேடி கண்டுபிடிச்சு பொறுக்கி தேடி ரொம்ப நோண்டி கண்டுபிடிச்சு சொல்லணும்னா யார சொல்றதுனே தெரியலண்ணே. எனக்கு கடுப்பாகுதுண்ணே. எனக்கு நெகட்டிவ் நீங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணும் இல்ல. அதாவது சரி ஓகே, பாசிட்டிவ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களை கெஞ்சி கால்ல கேட்டாலும் பாசிட்டிவ் சொல்ல மாட்டானுங்க. அதனால இவங்களை விருப்பப்பட்ட செக்ஷன் பாசிட்டிவ் இருக்குண்ணே. சொல்லுங்க. பாட்டு எல்லாம் சூப்பரா இருக்குண்ணே. ஆனா பாட்டு படத்துல இருக்கா?
எதுவும் இல்லண்ணே. அது இல்ல. பாட்டுமே லைக் எல்லாமே லைக் எப்படி சொல்றது, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், அதுவும் சிம்பு அப்புறம் கமலோட அப்பப்ப நான் ஆக்டிங் பண்றதெல்லாம் தான் கொஞ்சம் படத்தை கொஞ்சம் அப்படியே பாக்குற அளவுக்கு மெருகூட்டி வச்சிருக்கு. மத்தபடி படத்துல ஒண்ணுமே இல்லை. வெரி குட். சரி, இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய, எல்லாருமே நீங்களும் ஆசைப்படக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதுக்கு போயிடலாம். அதாவது மெயின் நெகட்டிவே என்னன்னா இந்த படத்தை சூஸ் பண்ணது, இந்த படமா எடுக்கணும்னு சூஸ் பண்ணது, அதுதான் மெயின் நெகட்டிவ். கதை நெகட்டிவே என்ன கமல்ஹாசன் அவர்தான் மெயின் நெகட்டிவ். இல்ல இல்ல, படத்துல என்ன நெகட்டிவ்னா இந்த படத்தை சூஸ் பண்ணது எடுத்ததே நெகட்டிவ் சார், அப்படி கேட்கல நானு. படத்துல என்ன நெகட்டிவ் இல்ல லைக் எப்படி சொல்றது, இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் வந்து ஆல்ரெடி நம்ம பாத்துருக்கோம். சிந்து தமிழ்ல பார்த்தது. அதாவது எப்படின்னா இது வந்து ரோஸ்ட்னு சொல்றதா, ரிவ்யூன்னு சொல்றதா, டிஸ்கஷன் சொல்றதா எனக்கு தெரியல. ரோஸ்ட் ஏன்னா இப்ப இந்த படம் ஆரம்பிச்ச உடனே இவங்க வந்து பிளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல இந்த மாதிரி யங் ஏஜ் ஒரு மாதிரி இந்த விண்டேஜ் நாயகன் கமலை காட்டிட்டு இவங்க ஏதோ ஒரு போலீஸ் கிட்ட இருந்து இவங்க ஒரு கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போகுது. அங்க வந்து மாத்தி சுட்டுறாங்க. சுட்டதுல ஒரு ஆள் ஒரு சிவிலியன் வந்து தெரியாதனமா உயிர் இழக்கிறாரு. அந்த உயிரிழந்தோட பையன் தான் சிம்பு. இவரை அவர் தம்பியா தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கிறாரு. அவர் தம்பியா புள்ளையான்றது நம்ம தம்பியா புள்ளையா அது என்னன்னு தெரியல. ஆமா, வழக்கமா எல்லாரும் புள்ளையா தான் தத்தெடுப்பாங்க, ஏன் தம்பியா தத்தெடுக்கிறாரு? அண்ணன் கூப்பிடுறாரு சிம்பு. ஆனா சிம்பு அவர் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுறாரு. அப்படி மேடம் ஐயம் வியர் ஒன்லி ஆடம்னு 2 பேருமே பேசுவாங்க. அது எப்படி இருக்குன்னா லைக் இப்ப ஸ்டார்டிங்ல அவங்களோட கேரக்டர்ஸ ரிவீல் பண்ண விதமா இருக்கட்டும், இல்ல அந்த கேரக்டர்ஸ வந்து பில்ட் பண்ண விதமா ஸ்டேஜ் பண்ணது சூப்பரா பண்ணியிருக்கிறாரு மணி. அதாவது கமல்ஹாசனோட அந்த கேங்ஸ்டரோட கேரக்டர் ஸ்டேஜ் பண்ண விதமா இருக்கட்டும், சிம்புவோட அந்த கேரக்டர் ஸ்டேஜ் பண்ண விதமா இருக்கட்டும், ஈவன் நாசரை கூட நல்லா ஸ்டேஜ் பண்ணியிருந்தாரு. ஸ்டேஜிங் மட்டும்தான் இருந்ததே ஒழிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேரக்டருக்கான ஒரு லைஃப் இல்லாத மாதிரி இருந்தது எனக்கு. ஸ்டேஜ்ல ஏத்தி சேர்ப்பா அடிச்ச மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஸ்டேஜிங்கும் சூப்பரா பண்ணிட்டு என்னடா எப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி எதை வேணாலும் மன்னிச்சிருவேன். ஏதாவது இவர் வந்து ஒரு கள்ளக்காதல்ல இருந்துட்டு வர்றாரு. யாரு நம்ம மலக்கு கள்ளக்காதல்ல இருந்துட்டு வந்துட்டு இவர் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு லைக் அங்கதான் இருந்துட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ஜெயிலே அந்த பிள்ளை கூட தான் இருந்திருப்பாரு. ஜெயில் ரிலீஸ் ஆனவனே 3 நாள் வீட்டுக்கு போகாம அவர் அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வருவாரு. அந்த பிள்ளை வீட்டுக்கு போனது பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடும். பொண்டாட்டி காலையெல்லாம் கோவத்துல கழட்டி வச்சுட்டு நீங்க யாரு என்ன ஏதுன்னு பேசாமலே கிடக்கும். வந்து சமாதானம் பண்றவன் இன்னைக்கு நான் இப்படி பண்ண மாட்டேன்டி, என்ன நம்புடி அப்படி இப்படின்னு நம்ம பண்ணோம். நம்மளா இருந்தா அதான் பண்ணிருப்போம். ஆனா இந்த ஆள் என்ன தெரியுமா பண்ணா, சக்கரை பிபி மாதிரி இது ஒரு வியாதின்னு வச்சுக்க இல்லன்றான். அப்படியா? இந்த மாதிரி எனக்கு 2 வியாதி இருக்காத நான் சொல்லவா? அவன் சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? ஒரு நாள் வியாதி வாங்கிட்டு தான் வரப்போற நீங்க. என்ன டே சக்தி கூப்பிட்ட ஒரே ஆள் நீதான் அப்படின்னு சொன்னாங்க. கன்வின்ஸ் ஆறாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த டயலாக் அப்பெல்லாம் தியேட்டர்ல டே என்னென்னவோ சொல்றாங்க. அத கொஞ்சம் விட்டா கோத்தா கோமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சீன் அதெல்லாம். நீங்க சொல்லுங்க சந்தோஷ், உங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லுங்க, உங்களோட ஆசையான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கமல். அவர்கிட்ட இருந்தா இந்த கதை ஆரம்பிச்சதுன்னாங்க. அவர் ஏன் இந்த கதை எழுதினாருன்னு எனக்கு புரியல. தேவையில்லாத வேலை இதெல்லாம். அப்புறம் அந்த கதையை கடன் வாங்கி மணி தாத்தா இன்னும் கொஞ்சம் கதை எழுதியிருந்தாரு. அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாராம். அதுக்கப்புறமா இந்த படம் எடுத்தாங்களா? எனக்கு இப்போ ஒரு பெரிய டவுட் வருது. இவங்க எல்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு இருக்கிறாங்களா, இல்ல சரி இப்ப நமக்கு ஒரு ஹைப் இருக்கு, இந்த டைம் விட்டா நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது, இந்த டைம்ல சும்மா ஏதாவது ஒரு படத்தை எடுத்து விடுவோம்னு எடுக்கிறாங்களான்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், ஸ்டோரியே அழுத பழைய கதை. இந்த பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில ஒரு 20-30 படம் வரும். அந்த மாதிரி அவரு மணி என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து இந்த கதையை பத்தி கேட்கும்போது கேங்ஸ்டரோட வேர்ல்ட்ல அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ல என்ன நடக்குதுன்றதுதான் இந்த கதை. மோர் தென் அவுட்டர் வேர்ல்ட் அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றதுதான் இந்த கதைன்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் ட்ரை பண்ணாங்க. பட் என்னன்னா, இப்போ மணி தாத்தா ஒரு அரை தூக்கத்துல எந்திரிச்சு கதை எழுதி படம் எடுத்தா கூட இவ்வளவு போரா வராது.
ஒரு நியூ பீட் எடுத்துட்டு போய் இதுதான்ப்பா எமோஷன், ஒரு அடாப்டட் சன்னுக்கும் அப்பாவுக்கும் ஒரு விரிசல் வருது, இதுக்கு நடுவுல ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்கு, இதான்ப்பா முக்கியமான கதை, இதை நீ கன்வின்சிங்கா எடுக்கணும்னு கூட இல்லை, எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல இருக்க டார்க் சைட எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணுப்பானா கூட இவ்வளவு ஒஸ்டா வருமானு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப பேசிக்கா சும்மா இந்த நியூஸ்ல எல்லாம் துண்டு செய்தி படிப்போம்ல, மாமனாருடன் மருமகள் இது கலத்தொடர்பு, அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா ஒரு சீன். இப்போ இந்த 2 கேரக்டருக்கு இதுதான் சிம்பிளும் த்ரிஷா மேல ஆசைப்படுறாரு. ஓகேவா, ஏன் ஆசைப்படுறாரு, அந்த ஆசை எந்த அளவுக்கு டேஞ்சர் ஆகுது, அது எப்படி வளருது, எதுவுமே கிடையாது. மேடம் இவர் ஒன்லி ஆடம் கட்டு, அவ்வளவுதான். அதோட கிளைமேக்ஸ்ல தான் வருவாங்க 2 பேரும். இருந்தாலும் அதுக்கு மேல மணி தாத்தா என்ன பண்றது, ரொம்ப கேஷுவலா கள்ளக்காதல இது பண்ணிட்டு இருக்காரு, ஜெனரேஷன் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் போய் செருப்படி வாங்கிட்டு வந்துட்டேன், நீ வளர்த்தோட கூட பொண்ணு விட்டான், திரும்ப வந்து ஒழுங்கு பொண்டாட்டி புள்ளன்னு இருக்கணுமா இல்லையா, மறுபடியும் அந்த அம்மாவை தேடி போறான். எவ்வளவு இல்ல அது எப்படி எப்படி அமைஞ்சதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பொண்டாட்டி தேடி போறாரு, பொண்டாட்டி வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசினா அதுல த்ரிஷா இறந்துருவாங்க ஒரு பாம் பிளாஸ்ட்ல. நாங்க என்ன நினைச்சேன், அந்த பொண்ணு மட்டும் இறந்துக்காம இருந்திருக்கணும், தாலி அங்கதான் போயிருப்பா, இருந்தாலு விண்வெளி நாயகன் கடைசியில கண்ணாடி போட்டு வந்திருக்க மாட்டாரு. ஆமா, அந்த அந்த விண்வெளி ஞாபகம் வருது, சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல ஒரு பாட்டு வந்து சம்பந்தமே இல்லாத சீன்ல வந்து அதுதான் லைக் ஒரு மணி ரத்னம் மாதிரியான ஒரு ஆள் கிட்ட இருந்து நாங்க இந்த படத்தை எதிர்பார்க்கல. இப்ப செக்கச்சவன எடுத்துக்கிட்டோன்னா அதுல வந்துட்டு அந்த இதே மாதிரியான ஒரு இது இருக்கும், ஒரு கள்ளக்காதல் ஒரு இது இருக்கும். அரவிந்த் சாமி வந்து அதித்திராவ் கூட இருப்பாப்ல. ஆனா இது அவ்வளோ அவர் வந்து ஒரு குளோரிஃபை பண்ண மாதிரியோ இல்ல ஒரு நார்மலைஸ் பண்ண மாதிரியோ அதை காட்டல அவரு. அதுல எப்படி இருந்துச்சுன்னா, அது கேரக்டர்ஸ் நடுவுல என்ன நடக்குது, அந்த அடுத்து பெரியவருக்கான சேரை யார் பிடிக்கிறா அப்படின்றதோட நிறுத்திக்கிட்டாங்க. இவங்கள ரொம்ப நான் இது பண்ணி காட்டல. இதுல எதுக்கு தேவையில்லாம அந்த ஒரு த்ரிஷாவோட கேரக்டர் ரொம்ப ஒரு லைக் ஒரு ஃபெமைன் கேரக்டர் இவ்வளவு டவுன் கிரேட் பண்ணி பண்ணணுமா, அதுவும் மணி மாதிரி ஒரு ஆள் பண்ணணுமா? அது என்னன்னா, அடாப்டட் சன் சிம்புவோட தங்கச்சியை தேடி போவாரு, ராசிப் சென்டருக்கு தான் போவாரு. சரி, அங்க ஒரு பொண்ணு வந்து சரி இதுதான் சிம்புவோட தங்கச்சி நினைச்சு கூப்பிட்டு வர்றாரு. அப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், நீ தங்கச்சி இல்லையா, சரிம்மா நீ போய் உன் பொழப்ப பாரு, ஓ நீ அப்ப அவன் தங்கச்சி இல்லையா அப்படி எனக்கு பொண்ணு இல்ல இல்ல அது இல்ல இல்ல அது வந்து நம்ம கமல் மேல தப்பு சொல்ல முடியாது. த்ரிஷா என்ன சொல்லிருப்பாங்க, நான் சந்திராவா இருந்தா என்ன கூட்டு போயிருப்பில்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. உடனே ஒரு கூட்டு போயிருவாரு. இது எந்த சந்திரான்னு தெரிஞ்ச அந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றாருன்றது வரைக்கும் ஓகே. கேங்ஸ்டர் லைஃப் இங்க யாருமே உத்தமம் இல்ல, எல்லாருமே எப்ப காலம் வரலான் இருக்கான்றது வரைக்கும் ஓகே. அந்த ஒரு கள்ளக்காதல்ன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்றது வரைக்கும் ஓகே. செக்கச்சவனம்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பாரு. அதை தாண்டி ராவணன் படத்துல மெயின் கான்செப்டே அதுதான். ஆனானப்பட்ட ராவணனோட லவ்வையே ஒரு புனிதத்தன்மைன்ற மாதிரி மாத்தி ராவணனை ஹீரோவா கன்வின்ஸ் பண்ண ஆளு அந்த ஆளு இப்படி ஒரு படம் எடுத்தது. ஐயோ ராமா. அதை தாண்டி இப்போ கிருஷ்ணா கேரக்டர் ஒரு பக்கம் ப்ராப்ளமா இருந்தாலுமே கதை எதுவுமே நமக்கு தெரியாது. கதை வந்து சிம்பிளா இதுதான், கமலை துரோகம் பண்ணுவாங்க, துரோகம் பண்ணிட்டு திரும்ப கமல் வந்து அடிப்பாரு. இது வந்து பாஷா படம் அந்த படம் எல்லா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இதான் கதை. ஓகேவா, சரி இதை எடுக்கிறோம், இதை கன்வின்சிங்கா எடுப்போம், இல்ல இதை கொஞ்சம் டிஃபரெண்டா எடுப்போம்னா வழக்கமா அவர் என்ன பண்ணுவாரு, மேக்கிங் நல்லா இருக்கும். மனிதன் ஓகே கண்மணி மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப சிம்பிளான லவ் ஸ்டோரி, ஒன்னும் இருக்காது, அதுல சண்டை கிண்டன்னு ஒன்னும் இருக்காது, ஆனா மேக்கிங் நல்லா இருக்கும். சரி இந்த இடத்துல பழைய கதை தானே, மேக்கிங்காக ஒழுங்கா எடுப்போமா, இல்ல சீன்ஸ் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ற சீன்ஸ் இல்ல, இன்ட்ரெஸ்டிங் சீன் எதுவுமே இல்ல, கேரக்டர் டெஃபினிஷன் எதுவுமே இல்ல, எல்லாமே போற போக்குல டயலாக், நான் இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன், ஏமே என்னை எப்பயுமே தொட முடியாது, அவ்வளவுதான் இவ்வளவுதான் படம். ஐயோ சொல்றதுக்கே அவ்வளவு கேவலமா இருக்கு. சரி, இந்த கள்ளக்காதல் ஒரு பக்கம், டைலாக்ஸ் வேற ஏதாவது நல்ல டைலாக்ஸ் ஏதாவது இருந்துச்சா, இல்ல அதுலயாவது மத்த டைலாக் எல்லாம் பீமர் தான் இருந்துச்சு. நடுவில் எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, அவங்க பேசிக்கிறது இப்போ அதுல வந்து ஒரு பொலிட்டீஷியன் இருப்பாரு, பொலிட்டீஷியனா ஒருத்தர் மாறுவாரு, கேங்ஸ்டர் வந்து ஒரு பொலிட்டீஷியனா மாறுவாரு. அந்த இடத்துல அவங்க வந்து கமல் அண்ட் கேங்குக்கு ஒரு பரம எதிரி மாதிரி. அங்க வந்துட்டு எப்படி பேசிப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பஞ்சதந்திர சீன் பாக்குற மாதிரி இருக்குது எங்களுக்கு.
ஆனா அது சீரியஸான சீன். சாபு 3 இல்ல சாபு 4. என்ன சின்ன பசங்க மாதிரி சாபு 3 சாபு 4 லைக் அந்த மாதிரிதான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க அந்த 3 பேரும். அந்த சீனா இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு சீனா இருக்கும். ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷன் வர சீனை மணிதாத்தா எப்பயுமே நல்லாதான் எடுப்பாரு. அந்த கான்வர்சேஷன் தான் ஒரு பயங்கரமா எடுப்பாரு. இருவர் படம் இருக்கும். இருவர் படத்துல ஒரு கான்வர்சேஷன் வரும். மாடியில இருந்துட்டு இங்க கீழே நின்றுட்டு பயங்கரமா எடுத்திருப்பாரு. அவர் என்ன கான்வர்சேஷன் இந்த ட்ரை பண்ணாருன்னா, கொஞ்சம் நம்ம நார்மலா பேசுவோம், சைமல்டேனியஸா பேசுவோம்ல, அததான் அவர் ட்ரை பண்ணாரு. அதான் சொல்றேன், திரும்ப இது உண்மையிலேயே மணிரத்னம் எடுத்த படம் தானா? அந்த ஸ்டேஜிங்க மணிரத்னம் பண்ணியிருந்தா அந்த சீன் வேற மாதிரி இருந்திருக்கும். சுத்தமா அப்படி இல்ல. அதான் மணிரத்னம் ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுத்தார்ல, அதுக்கு முன்னாடி இந்த கதையை எடுத்து போய் கொடுத்திருந்தா கூட இவ்வளவு கேவலமா வந்திருக்காரு. அவ்வளவு கேவலமா இருந்துச்சு அந்த சீனு. ஆனாலும் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தர் பேசுங்கடா, எனக்கு படம் புரியலடா, ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல ஆனா படத்துக்கு முன்னாடி அவங்க வந்து பண்ண ப்ரொமோஷனு, சங்கராய சக்திவேல் என்னது இப்ப நான் தான் இங்க அப்படின்ற மாதிரி சொல்றது, ஒரு இதுலயும் கமல் போய் பேசுனது, இறங்கி ப்ரொமோஷன் பண்ணது, மணிரத்னம் ப்ரொமோஷன் பண்ணது, ப்ரொமோஷன் பார்த்தல நான் அது பாக்கல. நான் இந்தியன் டூக்கு நான் எதுவுமே பாக்கல. நானு அதுக்கு நான் இன்ட்ரெஸ்டே செலுத்தல. நானு சம்பந்தமே இல்லாம நடுவுல சித்தார்த் பாடிட்டு இருப்போம், எதுவும் மாறலையே கம் பேக் இந்தியா அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு கேரக்டர் வந்து எப்படி சொல்றது, அபிராமி வந்து ஆக்சிடென்ட்ல எல்லாமே மறந்துடுவாங்க, இவர் போய் சக்திவேலு நான் தான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு எமோஷனல் கனெக்டே இல்லாத மாதிரி இருக்கு. அதுன்ட்டு இல்ல, லைக் யாருக்குமே இப்போ எப்படி சொல்றது, சிம்புவும் த்ரிஷாவும் ஒரு இடத்துல பேசிக்கிறாங்க, அங்கேயும் எமோஷனல் கனெக்ட் இல்ல. இவங்க 2 பேரு இந்த மறதிக்கு அப்புறம் அவர் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு, நான் இல்லன்னு சொல்லல, அந்த இடத்துல கமல்ஹாசன் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த 3ஆம் பிறை கிளைமேக்ஸ்ல அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாரு, அங்க ஸ்ரீதேவி வந்து யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒரு எமோஷனல் கனெக்ட் வரும். நம்மளுக்கே என்னடா இவன் இவ்வளவு கதறான், இது தெரியலன்னு பாடுறா இவ்வளவு பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ட் வரும். சுத்தமா வரல. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க 2 பேரோட ரைட்டிங் அங்க, லைக் இவங்க 2 பேரோட அந்த லவ் கெமிஸ்ட்ரி வந்து இவங்க சரியா ப்ராப்பரா ரைட் பண்ணாத மாதிரி இருக்கு. இந்த சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கடைசியா அந்த கண்ணாடி போட்டுட்டு சக்திவேல்னு என் பேரனை கூப்பிட்டான் அப்படின்ட்டு கண்ணாடி, இப்ப எதுக்கு இவரை கூப்பிட்டு சக்திவேல்னு கூப்பிட்டா கண்ணாடி போட்டுட்டு போயிடுறதா இதுக்கு அதுக்கு ஒரு மீம் போட்டுதானுங்க, பொல்லாதவன் மீம் போட்டுதானுங்க. தனுஷ் வந்து சைக்கிள்ல போயிட்டு இருப்போம், மேல ஹீரோயின் நிக்கும், அவ குழந்தைக்கு ஒரு கிஸ் அடிப்பா, எனக்கே அந்த மாதிரிதான் இருக்குது. இல்ல நம்ம நானும் சந்தோஷத்துக்கு முன்னாடி நம்ம சினிமா டாபிக் ஏதாவது பேசலாம்டா, டாபிக் வீடியோ எடுக்கலான்றப்போ, திஸ் ஆர் தட் மே எடுக்கலாம்னு பேசுறப்போ, ஸ்கிரீன் பிளே முக்கியமா இல்ல அதுல நடிக்கிற ஆக்டர்ஸ் முக்கியமான்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். கமல் மாதிரி ஒரு வேர்ல்டு லெவல் விண்வெளி நாயகனே வந்து நடிக்கிறப்பயும் அந்த சீன் வந்து அவ்வளவு கேவலமா இருக்குன்னா, தட் ப்ரூவ்ஸ் ஸ்கிரீன் பிளே, அந்த சீனு, அதுக்கான ஒரு காரணக்கர்த்தா இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஆக்டர்ஸ் வந்து அதை எலிவேட் பண்றதுக்கான ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது லைக் நார்மலா வெளியே பாக்குறப்ப நம்ம என்ன எதிர்பார்த்தோம், அட்லீஸ்ட் மினிமம் கேரக்டர் படமாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எல்லாருமே எதிர்பார்த்தது. நீங்க சொல்ற வச்சு பாக்குறப்போ ஐயோ மினிமம் கேரண்டியா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நாயகனுக்கு அப்புறம் சேர்றாங்க. ஆமா, எனக்கு செக்கச்சவனே பிடிக்கும், எனக்கு ரொம்ப, எனக்கும் பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அதே டெம்ப்ளேட்ல தான் போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு விவேகம் வந்துச்சு நடுவுல. விவேகம் வந்துச்சு, காற்று வெளியிட லைட்டா வந்துட்டு போச்சு. இல்ல அதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிருந்தோம், இந்த ரிலீஸ் ஆக போற ஒரு 5-6 படத்துல எந்த படம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பெரிய படம், அந்த கூலி, ரெட்ரோ, ஜனநாயகன், இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து பேசியிருந்தோம். ஜிபி அதெல்லாம், அது தக் லைஃப் தான் வந்து 2 பேருமே காமனா ஒத்துக்கணும், கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப ஹிட் ஆகும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கடைசியில ஒண்ணு அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லாம இருக்கிறதுலே மட்டமா இந்த படம் தான் இருந்திருக்குது. இன்னும் ஒரு நெகட்டிவ் இருக்கு, அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி இந்த படத்துல நடிச்சிருக்கவே தேவையில்ல. சும்மா அந்த உள்ள கூட்டு வந்து அதனால நல்லா போயிட்டு இருக்கான், கரியர் குரோத் நல்லா இருக்கு, அந்த அளவுக்கு நல்ல படம் நடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். தேவையெல்லாம் உள்ள கூட்டு வந்து சும்மா டம்மி பவர் ரோல் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நான் ஓப்பனா சொல்றேனே, ஐஸ்வர்யா லட்சுமி கேரக்டர் இருக்குது இல்ல, ஐஸ்வர்யா லட்சுமி கேரக்டர் கதையில தேவையே இல்லை. கடைசியில எமோஷனலா நான் முடிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த கேரக்டர். அந்த கேரக்டரை நான் எப்படி மீட் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக தான் அசோக் செல்வன் கேரக்டர். அது 2 கேரக்டர் இருக்கிறதுனால ஒரு யூஸும் இல்ல, எல்லாத்தையும் ஒரு யூஸும் இல்ல. அந்த 5 வண்ண பாட்டை நான் போடணும், அதுக்காக நான் ஐஸ்வர்யா லட்சுமி கூட்டு வருவேன். ஐஸ்வர்யா லட்சுமி எப்படி கூட்டு வருது, சரி அசோக் செல்வன் வழியா கூட்டு வருவோம், வேற வழி இல்ல. அவ்வளவுதான், மட்டும்தான் அந்த கேரக்டர்.
சார் எனக்கு காற்று வெளியே ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு ரீசெண்டாவே கடைசி ஏதோ படம் பாக்குறப்ப எனக்கு த்ரிஷா மேல டவுட் வந்துச்சு. ஏன் இதே மாதிரி கேரக்டரா சூஸ் பண்ணி நடிச்சுக்கிட்டே இருக்காங்க? ஏன் தேவையில்லாத ஒரு காதல், ஒண்ணு ரவுடிய காதல் பண்ணி திருந்துன்றாங்க, இல்ல இந்த மாதிரி கள்ள காதல் படம் நடிக்கிறாங்க, இல்ல ஐட்டம் டான்ஸ் ஆடுறாங்க. எதுக்கு இந்த அம்மாவுக்கு இந்த வேலை? டிவிஎம் மாதிரி இந்த அம்மா இந்த எத்தனை கடன் வாங்கி வச்சிருக்காங்க தெரியல, எல்லாத்தையும் சொல்லி முடிக்க வேண்டியதானே. அதான் சொல்றேன்னா அந்த ஒரு சில டயலாக், அந்த டயலாக் வந்து ஆக்சுவலா வேற ஏதாவது மணிரத்னம் படத்துல அந்த டயலாக் ஒரு மாதிரி புதுசா இருந்திருக்கும். மாதவன் ஒரு டயலாக் பேசுவாரு ஏதோ ஒரு படத்துல, அலைப்பாயுதே அந்த படத்துல அந்த வளவலன்னு பேசுவார்ல டைரக்டா ஐ லவ் யூ சொல்லாம, அந்த மாதிரி இந்த படத்துல அந்த மாதிரி வந்திருக்கணும் இந்த டயலாக். ஏன் வரல? ஏன்னா கமலை பார்த்தா எரிச்சல் வருது, பிடிக்கல எனக்கு, எரிச்சல் வருது எனக்கு. அதுலயும் ஒரு கமெண்ட், ஒரு ஒரு இது விமர்சனம் பார்த்தேன். எப்படின்னா கமல் வந்து இந்த பிக் பாஸ் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதே மாடுலேஷன்ல பேசுறாரு அப்படின்ற மாதிரி. எனக்கு ஆக்சுவலா என்னன்னா அந்த இந்த சீன் சொன்னால அபிராமி மறந்துடுவாங்க பின்னாடி நடிச்சுட்டு வருவாருன்னு, எனக்கு அந்த இடத்துல லைட்டா ஏத்துக்க முடியாத ஒரு உண்மைன்ற மாதிரி லைட்டா ஒன்று தோணுச்சு. கமலும் ஸ்டாக் ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு எனக்கு தோணுச்சு, லைட்டா தோணுச்சு. ஆனா இல்ல நம்ம ஆண்டவர் அப்பெல்லாம் பண்ண மாட்டாரு, சுமார் சுமார் அப்படின்னு சொல்லி தேத்திக்கிட்டேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டால வந்து இன்ஃபுளுசர்ஸ், யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் போடுறவங்க எல்லாரும் வந்து இந்த படத்தை நான் வந்து பேசியே ஆகணும்னு சொல்லி அவனும் ஒரு பக்கம் தேவையில்லாம ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த படம் நல்ல படம் பேசணும், நெகட்டிவா பேசணும், நல்ல படம் பேசக்கூடாது, உண்மையா பேசணும். நல்ல படம் தான் பேசுறாங்க, காசு கொடுத்து பேச வச்சிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி இந்த படத்தை பத்தி நான் பேசுவேன், இந்த படத்தை நான் போயிட்டு வந்தேன், நல்லா இருக்குது, மத்தவங்க அப்படிதான் பேசுவாங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்களும் சொல்றோம் போய் பாருங்க, குடும்பத்தோட போய் பாருங்க, போய் அழிஞ்சு நாசமா போயிட்டு வாங்க. நாசமா போயிட்டு 3 மணி நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி உங்க 300 ரூபாயும் வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா போய் அழிஞ்சிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சோ இதுதான் வந்து தகவல் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரோட கருத்துக்கள். இவங்க 2 பேரும் புலம்புறதை பார்த்தா ஓடிடில பார்த்து திரும்ப ஒரு டைம் இந்த படத்துக்கு ரிவ்யூ போடலாம்னு தோணுது. ஜாலியா இருக்குது எனக்கு. நல்ல நிறைய டீகோட் பண்ணி சீன் பை சீன் வந்து நல்லா இது பண்ணலாம்னு தோணுது. இதெல்லாம் தான் வந்து தகவல் பாத்தீங்கன்னா எங்களுடைய கருத்துக்கள். இதுக்கப்புறம் இன்னும் நான் மேபி தப்பி தவறி இந்த படத்தை பார்த்தா கூட திரும்பவும் வந்து ஒரு டைம் நான் வந்து தனியா வந்து புலம்புறதுக்கு நான் ரெடி. சோ அடுத்தது இதே மாதிரி சேனல் வந்து இதுக்கப்புறம் இப்படிதான் போகுது. கிரிக்கெட் கண்டென்ட் லைட்டா குறைஞ்சிரும், சினிமா கண்டென்ட் வந்து ஓங்கி இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த ஐபிஎல் வர வரைக்கும் அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து எங்களுடைய கருத்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே அப்பப்போ வர வீடியோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூவி சஜஷன் சொல்லலாம்னு இருக்கேன். அவங்க யாருக்கும் தெரியாது இது வரைக்கும். நான் இப்ப யோசிச்சது அது எனக்கு. சொல்லுங்க. இந்த வீடியோல ஒரு மூவி சஜஷன், சென்ட் ஆஃப் அ வுமன், இங்கிலீஷ் படம், நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, பழைய படம், ஜாலியா இருக்கும், பாருங்க. சென்ட் ஆஃப் அ வுமன் தப்பா நினைக்க கூடாது, நல்ல ஃபீல் குட் படம். ஓகேவா? அதுவும் நீ தக் லைஃப் மாதிரி ஒரு படத்து கூட இந்த படத்தை சொல்றப்ப எனக்கு ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்படி கிடையாது. சரி, ஓகே. இந்த படத்தை நீங்க போய் பாருங்க, பாத்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. அந்த படத்தை பத்தி வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.